வணக்கம். தீரன் திருமுருகன். பயிரக்கமா சொல்ற அண்ணன் செந்தமிழன் சீமான பேசுவதை இதோட நிறுத்திக்கணும். இல்ல வேட்டியை உறிஞ்சு விட்டு அடிக்கணும். இவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வழக்கறிஞர். சமீபத்துல இவருடைய காணொலிகள் அதிகமா வந்துகிட்டே இருக்கு. அவருடைய பேச்சுல அனல் பறக்குது. அட பாவிகளா, நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் பாசறை ஏன் இத்தனை வருஷமா இது மாதிரி இல்ல? நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கப்பட்டதுல இருந்து வழக்கறிஞர்கள் பாசறை இருக்குது. ஆனா இப்படி ஒரு ஆக்ரோஷம் இல்லையே. இந்த நேரத்துல எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது. ஒரு சமயத்துல இந்தியா கிரிக்கெட் டீமுக்கு டிராவிட்ட கேப்டனா போடலாமா, டெண்டுல்கரை கேப்டனா போடலாமான்னு சொல்லி ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்குது. பத்திரிகைகள்லாம் எழுதிட்டு இருக்காங்க. அப்ப எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அந்த சமயத்துல இருந்த தேர்வு குழுவுடைய தலைவர் பேட்டி கொடுத்தாரு. இப்ப இந்திய கிரிக்கெட் டீமுடைய நிலைமை சரியில்லை, அதனால தோத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால நமக்கு சாஃப்டான நட்பா இருக்கிற கேப்டன் நமக்கு செட் ஆகாது, அக்ரெசிவான கேப்டன் தான் வேணும். அடிச்ச தூள் கலப்பணும், எதிரியா தான் பார்க்கணும், வெறியுள்ள ஒரு கேப்டன் வேணும். அதனால நாங்க கங்குலியை போறோம்னு சொல்லி கங்குலியை போட்டாரு. கங்குலி எப்படி தன்னுடைய உணர்ச்சியை வெளியில காட்டுவாரு, எப்படி விளையாடுவாரு, இந்த நட்பு கிட்பு அதெல்லாம் அவருக்கு கிடையாதுங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு இல்ல, அதுக்கு முன்னாடியே எனக்கு பெரிய ஒரு சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும். என்னன்னா, ஏன் இந்த மாதிரி நாம் தமிழ் கட்சியை நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க, கீழ்த்தரமா விமர்சிக்கிறாங்க. அண்ணன் சீமான் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும், கட்சியினுடைய நிர்வாகிகளையும் அவருடைய குடும்பத்தையும் கேவலமா விமர்சிக்கிறாங்க. ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை பரப்புறாங்க. இதெல்லாம் பண்ணும்போது ஏன் இந்த வழக்கறிஞர் பாசறை ரொம்ப ஆக்டிவா இருக்க மாட்டாங்க, ஒரு புகார் கொடுக்க மாட்டாங்க, ஒரு வழக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணும். இப்போ தீரன் திருமுருகனை பார்க்கும்போது இதுதானே நம்ம எதிர்பார்த்தது, கட்சி இப்படித்தானே இருந்திருக்கணும் அப்படின்னு தோணுது. ஒரு கூடவே ஒரு பயமும் ஒரு கவலையும் எனக்கு வந்துருச்சு. இப்ப நாம் தமிழ் கட்சியில அண்ணனுடைய சுத்தியில் இருக்கிற நிறைய பேரு தீரன் திருமுருகன் மாதிரி ஆளை சரியான இடத்துக்கு கொண்டு போக விட மாட்டாங்க, அவரை மிகச்சிறப்பா செயல்பட விட மாட்டாங்க. இதை நான் பல தடவை பார்த்திருக்கேன். எப்படின்னா, நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா, அண்ணனை சுத்தி ஒரு சில பேர் இருக்காங்க, அண்ணனுக்கு முகம் தெரிஞ்ச அறிமுகமானவங்களா இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே எல்லாரையும் சொல்ல ஒரு சிலர் தவிர நிறைய பேருக்கு தமிழ் தேசியம் வரணும், அண்ணன் முதலமைச்சர் ஆகணும், அந்த நாடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. ஆனா துரதிருஷ்டவசமா அது 2வது இடத்துக்கு போயிடுச்சு. நெடுநாளா அண்ணனுடைய பயணம் செய்துக்கிட்டு கட்சியிலேயே இருக்காங்க. கட்சியிலேயே நீண்ட பொறுப்பு ரொம்ப நாளா இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, முதன்மையான குறிக்கோள் 2வது இடத்துக்கு போயிடுச்சு. முதல் இடத்துக்கு என்ன வந்துருச்சுன்னா, எப்பவுமே அண்ணன் கூடயே இருக்கும், அண்ணனுக்கு அறிமுகமானவர்களே இருக்கணும். எப்பயுமே அந்த வட்டத்துக்குள்ளாரே இருக்கிறதுல அது ஒரு உலகத்துக்குள்ளாரே அவங்க போயிட்டாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, யாராவது புதுசா திறமையானவர்கள், நல்லா பேச தெரிந்தவர்கள், நல்ல களமாடம் தெரிந்தவர்கள், இவங்க எல்லாம் வரும்போது தன்னை போலவே அவங்களுக்குள்ள ஒரு அச்சம் வந்துருக்கு. என்னன்னா, இவன் நம்ம இடத்துக்கு வந்துருவானோ, நம்ம இவ்வளவு நாளா இருக்கோம், திடீர்னு இவன் புதுசா முன்னாடி வந்துட்டோம்னா என்ன பண்றதுன்னு அவங்க செய்யற நல்ல விஷயங்களை, அவங்களுக்கு இருக்கிற நல்ல திறமைகளை அண்ணன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது இல்ல, அல்லது அதை பெருசா ஆகாமையே பாத்துக்கிறாங்க. நான் சொல்றது உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும், உண்மை அதான் நடக்குது. அண்ணனை சுத்தி ஒரு குரூப் இருக்காங்க, எல்லாருமே நல்லா பேசுறவங்க தான், நல்ல மனுஷங்க தான், கை காசு போட்டு செலவு பண்றாங்க, கெட்டவங்க எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா இது மாதிரி என்ன அவங்களுக்குள்ளார இருக்குது, அவங்க பாராட்டினாங்கன்னா, அவங்க தூக்கி விட்டாங்கன்னா, அவங்க அண்ணன்கிட்ட போய் ஒருத்தரை பத்தி சொல்றாங்கன்னா, அது சின்ன பசங்களா தான் இருக்கும். இந்த 18 வயசு 20 வயசு சின்ன பசங்க தான். ஏன்னா அவங்க தான் இவங்க கிட்ட போட்டிக்கு வர மாட்டாங்க. இல்லைன்னா இவங்களை விட திறமை இல்லாதவர்களாக அவங்கள ஐசி வச்சுக்கிட்டு, அவங்கள குருவா எடுத்துக்கிட்டு, அவங்கள அண்ணன் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களதான் மேல தூக்கணும். அவங்களதான் அண்ணன் கிட்ட போய் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, ஆனா இவங்க நல்லா பண்றாங்க, நல்லா பேசுறாங்க. ஆனா அவங்களுக்கு ஈக்குவலான வயசுல அவங்களோட நல்லா போர்ஸா, அவங்களோட நல்லா பேசுற, அவங்களோட திறமை வாய்ந்தவங்க யாராவது வந்தாங்கன்னா, ஐயோ வந்துட்டானா என்ன பண்றது, சத்தியமா இருக்குது, உண்மையாலுமே இருக்குது. நான் இந்த சில வருஷங்களா நான் கூடவே பயணப்படும் போது அதை என்னால கண்கூடா பார்க்க முடியும். நம்மளோட அவன் திறமையான இருந்துட்டு போறான், இந்த கட்சிக்கு தானே பயன்பட போகுது, நம்மளோட முன்னாடி போயிட்டு போறான், அண்ணனுக்கு தானே ஹெல்ப் பண்ண போறான், கட்சிக்கு தானே உதவ போகுது அப்படிங்கிற எண்ணம் இல்ல. நான் சீமான எனக்கு சொல்லவே மாட்டேன், அவரை சந்தேகப்படவும் மாட்டேன். ஏன்னா அவர் எனக்கு நல்லா தெரியும். இப்ப இந்த தீரன் திருமுருகன் அவர்கள் பேசுறத பார்க்கும்போது, நீங்க அவரோட பேட்டிகள்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், அண்ணன் சீமான பத்தியும் கட்சியை பத்தியும் யாராவது பேசினா உடனே கட்டணம் தெரிவித்து பேசுறது மட்டும் இல்ல, வழக்கு போடுறாரு. அவர் வழக்கு போடுறது மட்டும் இல்ல, அவர் பேசுற வீடியோ நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், வார்த்தைகளால விமர்சிக்கிறார். முட்டாள் சொல்றதா, தற்கூரின்னு சொல்றதா, இல்ல சைக்கோன்னு சொல்றதா, இல்ல உங்களை தரங்கட்டம் சொல்றதா, கேடு கட்டம் சொல்றதா, அந்த கேடு கெட்டதை விட கேவலமான சிவநலவாதிகள் நீங்க. சரியா, யாருமே அப்படி விமர்சிக்கல. குறிப்பா கூத்தாடிங்கிற வார்த்தையை மறுபடியும் சொல்றாரு. ஒரு அப்போதைக்கு இந்த திரைப்பட நடிகரா இருந்த ஒரு கூத்தாடியை பார்க்க வந்த ஒரு நடிகனை பார்க்க வந்த கூட்டம்
அவர் ஒரு வழக்கறிஞர், இந்த வார்த்தையை பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதுன்னு அவருக்கு நிச்சயமா தெரியும். அதெல்லாம் அவர் யோசிச்சு பார்த்துதான் அவர் விமர்சிக்கிறார். ஓட்டு போட்ட மக்களை வந்து கடுமையா விமர்சிக்கிறார். அவருக்குள்ள இப்படி ஒரு அரசாங்கத்தை மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்களேங்கிற வந்து கோபம் யதார்த்தமா உள்மனசுல இருந்து வெளியே வரதை நல்லா பார்க்க முடியும். தமிழக வெற்றி கழகத்துல பாருங்க, அவன் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது. முதலமைச்சரை ஒரு சின்ன வார்த்தை பேசிட்டா போதும், உடனடியா கமிஷனர் ஆபீஸுக்கு போயிடறான். ஒரு பொம்பளைங்க போயிடுறாங்க, ஆம்பளைங்க போயிடுறாங்க. இது மாதிரி சீமான் வந்து எங்க தலைவர் விஜய் வந்து தப்பா பேசிட்டாரு, உடனடியா புகார் கொடுக்குறான், உடனடியா நடவடிக்கை எடுக்கிறான். இந்த 15 வருஷம் கட்சி ஆரம்பிச்சிச்சு, எத்தனை தடவை நீங்க அது மாதிரி உடனடியா புகார் கொடுத்துருக்கீங்க? ஏன் கேஸ் கொடுக்க மாட்டீங்க? சாட்டை துறைமுருகனே தன்னுடைய வீடியோல ஒரு தடவை சொன்னாரு, அவங்களோட செயல்பாடுகள் மெதுவா இருக்கு, நம்ம கட்சிக்கு தகுந்த மாதிரி இல்லைன்னு அவரே சொல்லியிருக்காரு. நான் ஒண்ணும் புதுசா சொல்லல. ஆனா நான் வந்து கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, அவன் பேசினா பேசிட்டு போறாங்க, அவன் அவதூறு பேசினா பேசிட்டு போறாங்க, அவன் சீமானன் தப்பா பேசினா பேசிட்டு போறாங்க, நம்ம கொள்கையை மக்கள்கிட்ட கொண்டு போவோம், அவனெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் நீங்க நம்ம நேரத்தை கடத்தக்கூடாது. தொடர்ந்து இந்த வார்த்தை முகநூல்லையும் சரி, நேராவும் சரி, நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் சொல்ற ஒரு வார்த்தை, கடந்து போங்க சகோதரரே, அவெல்லாம் ஒரு ஆளா நீ பெருசாக்கி கூடாதுங்க, அவனுக்கு பெரிய மனுஷன் ஆக்கிடாதீங்க. இப்ப கடைசியில என்னாச்சு, அவங்க சொன்ன பொய், அவங்க சொன்ன ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் மக்களிடத்துல உண்மை மாதிரி போயிடுச்சு. நீங்க அதுக்கு வழக்கு கொடுக்கல, அதுக்காக ஐடிவிங்க மூலமா வந்து அவனுக்கு சரியான பதில் கொடுக்கல. பதில் கொடுத்தவங்க எல்லாமே தமிழ் தேசியவாதிகள், சீமான் மேல அன்புள்ளவர்கள் எங்க அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா பதில் கொடுத்தாங்க. இந்த 15 வருஷத்துல நிறைய வழக்குகள் போட்டிருக்க முடியும், நிறைய பேரை வந்து நம்ம அச்சுறுத்தி அவங்க பேசாம செஞ்சிருக்க முடியும், முக்தார் மாதிரி அவெல்லாம் வந்து அப்பயத்துக்கு உள்ள வச்சிருக்க முடியும். ஆனா முதல்ல ஆரம்பிக்கும் போதே நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம போய் வழக்கு கொடுத்தா அவன் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டான். நடவடிக்கை எடுக்காட்டு போயிட்டு போறான், அவங்க கடமை நீங்க செய்யுங்க. இப்ப நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்களா? ஏன் தமிழக வெட்டுக்கழகம் எல்லாத்துக்கும் போய் கமிஷன் அலுவலகத்துல கொடுக்குறாங்க? நீங்க போய் கொடுத்தீங்கன்னா தான் கொஞ்சமாவது அவனுக்கு பயம் இருக்கும். அதுக்கு மேல ஒரு நடவடிக்கை எடுக்கலாம், அதுக்கு மேல நம்ம போராட்டம் பண்ணணும். இவ்வளவு மோசமா விமர்சனம் பண்ணுவான், 100 குற்றச்சாட்டுகளை வைப்பான். அந்த முக்தாரு 1-2க்கு மட்டும் தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. அதுவும் அந்த சாட்டை துறவு தனியா உட்காந்து கத்திக்கிட்டு இருப்பாரு. ஐடிவிங்க அதை பத்தி கண்டுக்கிறதே கிடையாது. வழக்கறிஞர் பாசறை வந்து அதை கண்டுக்கிறதே கிடையாது. ஏதோ ஒண்ணுக்கு ரொம்ப மோசமாகி அண்ணன் கூப்பிட்டு இல்ல வேற யாரும் சொன்னாதான் போய் வழக்கு போடுறது. சரியா? இந்த வழக்கறிஞர் பாசறைங்கிறது எவ்வளவு மிகப்பெரிய ஒரு பொறுப்பா இருக்கும், எவ்வளவு ஒரு பொறுப்பு எனக்கு புரியுது. நம்முடைய வழக்கறிஞர் பாசறையில உள்ளவங்களுக்கு வந்து பொருளாதார சிக்கல்கள் இருக்கு, அவங்களுக்கு நம்ம தனியா சம்பளம் கொடுக்கறது இல்ல, எல்லாமே நமக்கு தெரியுது. தீரன் திருமுருகனை பார்க்கும்போது எனக்கு அதான் தோணுது, அவரை மாதிரியான ஆட்கள் வேணும். இப்ப நான் வந்து திருப்பி அவர் பேரையே சொல்றதுனால அவரை வந்து நான் உயர்த்தலாம் பேசல. எப்பயுமே நாம் தமிழர் கட்சியில இருக்கிற எந்த ஒரு நிர்வாகியுமே உயர்த்தி நான் பேசவே மாட்டேன். ஏன்னா கல்யாண சுந்தரம் ராஜீவ்காந்திலேயே நான் பட்டது போதும். அந்த காலத்திலே அவங்க போனப்பயே அதெல்லாம் நான் விட்டுட்டேன். சரியா? ஆனா அவர் போற பாதை கரெக்ட், தீரன் திருமுருகன் பேசுறது கரெக்ட், பேசுற பாணி கரெக்ட், அவர் போட்டுக்க ரூட் கரெக்ட், அவர் ரியாக்ட் பண்றது கரெக்ட், அவர் போட்டுக்க திட்டம் கரெக்ட். அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். வழக்கறிஞர் பாசறை வந்து அவர் மாதிரி ஒரு ஆள் லீட் பண்ணணும். வழக்கறிஞர் பாசறைன்னா எல்லா வழக்கறிஞர்களும் அப்படி இருக்கணும். அந்தந்த மாவட்டத்துல புகார் கொடுக்கணும். ஒரு புகார் உள்ள ஒரு சின்ன தப்பா வந்து அண்ணனை பத்தி யாரை பத்தி எழுதிட்டு உடனே புகார் கொடுக்கணும். இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, தொடர்ந்து செய்யணும். அதுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் பாசறை தலைமை அப்படி இருக்கணும். நம்ம கிட்ட இருக்கிறது என்னன்னா செலிப்ரேஷன், அப்புறம் டிஃபெண்ட் பண்றது, கொண்டாடணும், வர்றதை தடுக்கணும். அவ்வளவுதான். இதனால்தான் வந்து நம்ம வந்து இப்படியே இருக்கிறோம்னு நான் நினைக்கிறேன். சரியா? கொண்டாடுறது தடுக்கிறதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு அடிக்க ஆரம்பிக்கணும். சரியா? நீங்க அடிக்கணும். நம்மளை பத்தி ஒருத்தம் கூட தப்பா பேசுறதுக்கு யோசிக்கணும். அந்த அளவு நீங்க வந்து புகார் கொடுக்கணும். கமிஷனர் புகார் கொடுக்கணும், மாவட்டமா புகார் கொடுக்கணும், டக்குனு அவங்கள கேஸ் ஃபைல் பண்ணணும். தீவிரமான அட்டாக் மோடுக்கு தீரன் திருமுருகன் மாதிரி நம்ம போனாதான், அது எல்லா பாசலையும் போனாதான் இனிமேல் வந்து இங்க நம்ம வந்து குப்பை முடியும். இந்த ஒழுங்கில்லாத ஒழுக்கங்கட்ட ஆட்சியை நம்ம கீழே இறக்க முடியும். நம்ம கட்சி வளரும். இல்லைன்னா தொடர்ந்து இந்த சிக்கலுக்குள்ளேதான் இருக்கும். நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க, நீங்க சுட்டி காட்டினீங்கன்னா நான் திருத்திக்கிறேன், நான் வந்து மன்னிப்பு கூட கேட்கிறேன். ஆனா தொடர்ந்து அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன அந்த சொர்க்கம் போன்ற அந்த ஒரு நாட்டை பார்க்கும் வரைக்கும், அந்த ஆவல் எனக்குள் இருக்கும் வரைக்கும் தொடர்ந்து நான் பேசிட்டே தான் இருப்பேன். யார் திட்டினாலும் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. மீண்டும் ஒரு வீட்டில் சந்திக்கிறேன். நன்றி.